அன்பர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது கேது திசையில் கேது புத்தி பற்றி பார்த்தீங்க. இப்போ கேது திசையில் சுக்கிரன் புத்தி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ கேது திசையில் சுக்கிரன் புத்தி எப்படி இருக்கும், இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்த இந்த பண நெருக்கடி யாருக்கெல்லாம் இருக்குன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் பண நெருக்கடி இருக்கும். அதிகமாக அவங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, சுக்கிரன்னா பணம், கேதுன்னா நெருக்கடி. இந்த பணத்துக்கு நெருக்கடி எப்போவுமே இருக்கும். அவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக பணத்தை டக்குன்னு சம்பாதிச்சிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கேது திசையில் சுக்கிர புத்தி தான். யார் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குதோ அவங்களுக்கு பண நெருக்கடி மன நெருக்கடி அதிகமாக இருக்கும். மனசில் குழப்பம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இது எல்லாம் நம்ம சரி செய்யணும் அல்லவா? வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த பவர். அப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது திசையில் சுக்கிரன் புத்தி ஒரு ஜாதகத்தில் கேதுக்கு 1 3 5 7 9 11 சுக்கிரன் இருந்தாலோ, சுக்கிரனுக்கு 1 3 5 7 9 11 கேது இருந்தாலோ, இல்லை லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் கேது 1 3 5 7 11 ஒத்தப்பட ராசியில் இருந்தாலோ, அந்த புத்தியில் அவங்களுக்கு பணம் காசு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த காலத்திலேயே கேதுக்கு 3 7 11 சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை. அந்த காலத்திலே 3 7 11 கேது எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்துல ஒரு ஞானம் பிறக்குமா. சுக்கிரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த காரகத்துவத்துக்காரர்களுக்கு பணக்காராயிருவாரா. எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ இது ஜாதகத்தில் 21 தலைமுறையில் அந்த காலத்திலே செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு சுக்கிரனத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. குரு பெரிய பணம், சுக்கிரன் சின்ன பணம். சத்தமில்லாத பணம் குரு, சத்தம் போடக்கூடியது சுக்கிரன். அது எப்படி லாஜிக்கு? சுக்கிரன் என்பது வெள்ளி. ஒரு கொலுசு போட்டு போகும்போது நடந்து போனால் சத்தம் கேட்குது. ஆனால் குரு என்பது அமைதி. அவர்கிட்ட இருக்குதா இல்லையானே தெரியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், எளிமையாக இருப்பார். அவருடைய திறமை தெரியாது. 100 கோடிக்கு சொத்து இருக்கும், அவர் அதை பற்றியே நினைக்க மாட்டார். மற்றவங்க வெளியிருந்து பார்க்குறவங்க 100 கோடி சொத்துக்கு அதிபதியும்பாங்க. அப்போ குரு என்பது சத்தம் இல்லாதது, சுக்கிரன் என்பது சத்தம் போடும். எப்படி அந்த காலத்தில் கிரகங்கள் அப்படி வடிகட்டி பிரித்து பார்த்தா ஜோசிய சுவையானது, ஜோசியமே சுவையானது. ஒரு கட்டத்தை எடுத்து 12 ராசியில் உங்களுடைய பிறப்பில் ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகங்களும் என்னென்ன கிரகத்தில் என்னென்ன கோணத்தில் விதி வாங்கி வந்திருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமல்ல. விதியை மதியால் வெல்லலான்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம். இதை யார் வென்றிருக்கிறாங்கிறது ஒன்று தெரியணுமல்ல. விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லியாச்சு. உங்கள் ஜாதகத்தில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கும்போதே உங்களுக்கு இதுதான் பேட்டர்னு ஒரு ஜாதகம் அமைச்சு வச்சாச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற மதியை வச்சு பல இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து வாழ முடியலைன்னா அந்த வாழ்க்கை விவகாரத்தை பண்ணிடுறீங்க. அப்போது உங்கள் மதியை வச்சு இந்த கல்யாணம் பண்ணி மதி தோத்துருச்சு, விதி ஜெயிச்சிருச்சு. எப்படி? உங்கள் ஜாதக கட்டத்தில் தான் கடைசியில் பிறப்பில் விதி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குது. அப்போ மதி தோத்துருது, விதி ஜெயிச்சிருது. அதான் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. எப்படி? இந்த வார்த்தைகள் எல்லாம் முதல்ல நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட்ட பிளான் நடக்காது. கடவுள் என்ன போடுறாரோ அதுதான் நடக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும்போது என்ன விதிக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்ற சாப்பாடு ஒரே டேஸ்ட்டாக இருந்தால் ஒரே பாத்திரத்தை வச்சு சோறாக்கிடலாமே. ஒரு டீ கடையில் போய் நின்னால் அவர் ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒருத்தர் லைட் டீ, ஒருத்தர் வரட்டி, ஒருத்தர் லெமன் டீங்கிறாரு. அப்போ ஒவ்வொருடைய நாக்குக்கு ஒரு சுவை இருக்குது. அப்போ ஒரு கிரகங்கள் அவருக்கு தனித்தனி இயங்குது. ஒரே டீயை போட்டால் ஒரே பாலில் வச்சு முடிச்சிடலாமே. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் மனிதனை இயக்குவதில்லை, கிரகங்கள் மனிதனை இயக்குது. மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. எப்படி? கிரகம்தான் மனிதனை இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்கள். முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த ரகசியங்களை எல்லாம் தான் ரகசியமாக வச்சு பெரிய சித்தர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம், யோகிகள் எல்லாம், பெரிய மகான்கள் எல்லாம் தவம் இருந்து இந்த மக்களுக்காக இவ்வளோ ஒரு சொற்பொழிவுகளை மக்களுக்கு கொடுத்த சித்தர்கள் தானே. வேறு யார் கொடுத்தாங்க? ஒரு புலிப்பாணி ஒரு கவிதை எழுதுகிறார்.
கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் நிற்க, கூரப்பா குடியிருக்க குச்சை இல்லை, ஆளப்பா அன்னைக்கே தோஷம் தோஷம், அத்தெடுத்தில் அரசு குருவை வச்சு சாந்தி செய். இதை ஒரு 4 வரியில் எழுதிட்டார். அதோட விளக்கத்தை பிரித்து பார்க்கணுமல்ல. கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் நிற்க அப்படின்னு என்ன? இந்த கவி தெரிஞ்சால் பத்தாது, அதை விளக்கம் தெரியணும். அப்போ கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் நிற்கன்னா, கரும்பாம்பு ராகு, செம்பாம்பு கேதான், அதனால் நாளில் கேது நிற்க. கூரப்பா குளிகனுமே சேர்ந்து நிற்க, குளிகன் விட குட்டிச்சவரா, அதனால் மாந்தியும் அது கூட சேர்ந்துருந்தா அந்த ஜாதகாருக்கு மனை தோஷம் இருக்குதா, அவர் வீடு கட்டி அவர் குடியிருக்க போகிறதுக்குள்ளே பெறானா கண்டு போயிருமா. அதனால் கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் நிற்க, கூரப்பா குளிகனுமே சேர்ந்து நிற்க. இப்படி நின்றுச்சுன்னா குடியிருக்க குச்சி இல்லை கறவை இல்லை. அந்த காலத்தில் கறவை மாடும் ஒரு வீடும் இருந்தால் ஒரு பணக்காரா, அதனால் குடியிருக்க குச்சி இல்லை கறவை இல்லை. அந்த காலத்தில் குச்சி சாலை போடுவாங்க, ஒரு கறவை இருக்கும், அந்த மாட்டை மேய்ச்சி அந்த பாலை கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றுனாங்கன்னா அந்த வருமானத்தை வச்சு அவர் செல்வந்தரை கையேந்தி வாங்காமல் சாப்பிட்டுவார். அதனால் குடியிருக்க குச்சி இல்லை கறவை இல்லை. ஆளப்பா அன்னைக்கே தோஷம் தோஷம். அன்னைக்கே தோஷம்னா அன்னைக்கு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அன்னைனா தாய். பிறக்கும் போதே இந்த குழந்தைக்கு கருவில் 4ஆம் இடம் பூமி தோஷம், வீடு மனை தோஷம் இருக்குதா, அதனால் அன்னைக்கே தோஷம் தோஷம். அன்னைனா தாய், அதனால் ஆளப்பா அன்னைக்கே தோஷம் தோஷம், அத்தெடுத்தில் அரசு குருவை வச்சு சாந்தி செய். அங்கே பரிகாரம் பிறக்குது பாருங்கள். ஒரு அரச குருவை வச்சு அப்படின்னு என்ன? ஒரு நல்ல ஒரு குரு, வேதம் படித்தவர், சாஸ்திரம் படித்தவர், சம்பிரதாயம் படித்தவர், அவரை வச்சு உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை ஒரு பரிகாரமாக வச்சு சில கலசங்கள் வச்சு பூஜை பண்ணி அந்த அரச குருவை வச்சு சாந்தி பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணு, உனக்கு அதுக்கப்புறம் வீடு மாடு காரு பங்களான்னு அமையும்னு புலிப்பாணி அந்த காலத்தில் முன்னோர்கள் கேதுல எழுதியிருக்காங்க. அப்போ கேது என்பது ஞானகாரகன், இந்த ஞானம் என்பது சித்தர்களுக்கு அடுத்த இருக்குது. சித்தர்களை தான் இந்த விஷயத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க. அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு கவிதையை, எவ்வளோ ஒரு கவியை, எவ்வளோ ஒரு செயலாக்கம் பண்ணி அன்னைக்கே கிரகத்தை பிரித்து சித்தர்கள் அன்னைக்கே இது எழுதப்பட்ட விதி. மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா, மதி தோத்துரு விதி ஜெயிச்சிரும். அப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. கோயில் 5000 வருஷம் இருக்குது, மனுஷன் 120 வருஷம்தான் வாழ்கிறோம். இந்த 120 வருஷத்துக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன அறிவு இருந்தாலும் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. கடைசியில் மதி தோத்துரு விதி தான் ஜெயிக்கும். இந்த விஷயம் இன்றைக்கி கிடச்சிருக்கா இல்லையா? அப்போது கேது திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் நீங்கள் சுக்கரீஸ்வர கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். சுக்கரனுடைய கோயில் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கரன் கோயிலில் போய் 20 தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது கேது திசை நடக்கிறனால கீழ்பெரும்பள்ளம் போய் கேது பகவானுக்கு ஒரு 7 விளக்கு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் கேது திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் உங்களுக்கு எந்த தோஷம் வராது. இதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் A4 சைஸில் இந்த தசாபுத்திகளுக்கெல்லாம் பலனெல்லாம் மக்களுக்காக நிறையா கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா 1736 பரிகாரங்கள், பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆதிகால பரிகாரங்கள்னு வீடு வீடாக இன்றைக்கி தமிழ்நாடு பூரா போய் சேர்ந்துருச்சு. அப்போ இது எல்லாமே இந்த புத்தகம் கீழே நம்ம நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னங்கள் பார்க்குறோம், கோவிலில் பிரசன்னங்கள் பார்க்குறோம். இது எல்லாமே எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சுப மாரிமுத்துன்னு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் 1500 ஆதிகால பரிகாரங்கள் அதில் கொடுத்துருக்கேன். மக்களுக்காக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமித்திரருடைய வழிமுறைகள் எல்லாம் நிறையா பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி மக்களுக்கு ஒரு புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். எல்லா கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். இது எல்லா விவரம், முழு விவரம் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விவரம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.